எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன்ட். ஸோ க்ளவுட் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரெண்டு வரையும் பார்த்தா மட்டும்தான் க்ளவுட் டெக்னாலஜின்றது என்னென்ன விஷயத்துல யூஸ் ஆகுது, க்ளவுட்னா என்ன, க்ளவுடு வந்து ஒரு ஆப்பை எப்படி ரன் பண்ண வைக்குது, ஒரு ஆப்பும் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே க்ளவுடுன்ற ஒரு டெக்னாலஜி இல்லாமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயத்தில் க்ளவுடு வந்து யூஸ் ஆகுதுன்றதை மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஓப்பன் ஆகிற ஆப்புக்குள்ளே க்ளவுடோடைய ப்ராசஸ் என்னென்ன விஷயத்தில் இந்த க்ளவுட் ப்ராசஸ், அது ஒரு ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கும் அது மட்டும் நம்ம க்ளவுட் டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ எண்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ளவுட் டெக்னாலஜி என்னன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, உங்களுடைய ஃபைல்ஸ், இமெயில்ஸ், அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ண வச்சுருக்காரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, க்ளவுட்லேயும் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த க்ளவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இந்த ஸ்கையில் இருக்கிற க்ளவுடான்னு கேட்பீங்க. அந்த க்ளவுட் இல்லை, இது க்ளவுட் டெக்னாலஜி. இந்த வீடியோவில் நம்ம க்ளவுட் டெக்னாலஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ளவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுடைய சர்வர் இருக்குங்க. சர்வர்னால் வந்து அது ஒரு இடத்துல சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ், உங்களுடைய இமெயில், உங்களுடைய ஃபைலு, உங்களுடைய ஆப் டேட்டா, இது எல்லாமே இதை தாண்டி பல உங்களுடைய இன்ஃபர்மேஷனை அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் க்ளவுடில் நீங்கள் சேவ் பண்ணுற உங்களுடைய ஃபைல்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய இமேஜஸாக இருக்கட்டும், உங்களுடைய வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா அந்த சர்வரில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்தமாரி சர்வர்ஸ் வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கிறதுனால வேர்ல்டில் அந்த சர்வர்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த க்ளவுடோடைய ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ க்ளவுடுனா என்னன்னா, இட் இஸ் த பிளாட்ஃபார்ம், அது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்ச இன்ஃபர்மேஷனை எப்போ வேணாலும் எந்த டிவைஸில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த க்ளவுடுன்றது என்னன்றது பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். ஸோ ஆல்ரெடி க்ளவுடு படித்தவங்களுக்கு இது ஒரு விஷயமாவே இல்லை, இது ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா க்ளவுடுன்றது இந்த விஷயங்களுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரிசையாக அப்படியே போவோம். ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தாங்க. இது வந்து நம்ம வந்து அப்படியே டுட்டோரியல் போட்டு அப்படியே சொல்லித்தர மாட்டலாம் இல்லை, முழுக்க க்ளவுடு இந்த பிகினர்ஸாக கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய ஒர்க்கு இந்த சேனலில். ஸோ க்ளவுடை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ மறக்காமல் பார்க்காதவங்க என் சேனலில் என் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தால் கூட இன்னும் நல்லா புரியும். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்க, அவசரம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆப்பை நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஒரு ஆப்புமே நீங்கள் திறக்கும் போது க்ளவுடுன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நடக்கும், ஒரு ஆப்பை நீங்கள் டச் பண்ணுறீங்களே, ஒரு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ன்ற ஒரு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒருக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும் சொன்னேன், க்ளவுட் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்ல போகிறேன். அந்த என்னென்ன ப்ராசஸ்ன்றதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்ன்ற ஒரு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஆப்பை கிளிக் பண்ண உடனேவே யூடியூப் அப்படின்றது டேரெக்டாக நீங்கள் யூடியூப்பை பார்க்குறீங்க. யூடியூப்ல இருக்கிற வீடியோலாம் உங்களுக்கு அந்த ஆப்பில் தெரியுதுல்ல, இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே மில்லி செகண்ட்ஸ் நடக்கும். ஸோ என்ன ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். நீங்கள் யூடியூப் கிளிக் பண்ண உடனேவே அடுத்த மில்லி செகண்டு யூடியூப் வந்து ஃபோன் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற டைமில் ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் ஆகும் க்ளவுட் சர்வர்ஸுக்கு. க்ளவுட் சர்வர்ஸ் தான் இந்த யூடியூப் எல்லாமே ரன் பண்ணுது. யூடியூபாக இருக்குது எல்லா ஆப்புமே இந்த க்ளவுட் சர்வர்ன்ற மூலியமாக தான் ரன் ஆகுது. இந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹையர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. எந்த டேமேஜ் ஆகாமல் அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இது பண்ணுற சர்வரை மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருமே இது ரொம்ப முக்கியமான சர்வர். இந்த சர்வருன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனில் மல்டிபிள் பிளேசஸ் இந்த வேர்ல்டில் வந்து வச்சுருக்காங்க. to store the people's informations, videos, images, files, data, app data, everything at that service so that every information can be accessed at any devices அப்படின்றது தான் இந்த வீடியோடைய முக்கியமான கருத்துன்றது. ஸோ அந்த ப்ராசஸ், நம்ம பேக் டு த டாபிக். அந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை கிளிக் பண்ணுறீங்க, ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுறீங்க, யூடியூப்ன்ற ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுறீங்க. பண்ண உடனேவே அது என்ன நடக்கும்னா, நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும், ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும் க்ளவுட் சர்வருக்கு. உங்கள் அக்கௌண்ட் ஐடென்டிஃபை ஆகும், உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் என்னன்றது ஐடென்டிஃபை ஆகிடும். ஐடென்டிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் என்னென்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத அது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற ரெக்கமெண்டட் வீடியோஸை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் காட்டும்.
உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் வாட்ச் பண்ண வீடியோஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இந்த ரெக்கமெண்டேஷன் கேட்கணும் அவசியமே இல்லை. உங்களையே நீ யூடியூப் ஹோம் பேஜில் காட்டும் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது மில்லி செகண்ட்ஸில் நடக்கும். நீங்கள் மொட்டையே யூடியூப்னு ஒரு ஆப்பை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே யூடியூப் போனால் உங்களுக்கு காட்டுற அந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ் எல்லாமே, ஏன் நம்ம வீடியோமே உங்களுக்கு காமிச்சிருக்க ரெக்கமெண்டட் வீடியோஸில். ஸோ அப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு காட்டுதுன்னா இந்த மில்லி செகண்டில் க்ளவுட் சர்வருக்கு அது கனெக்ட் ஆகி ரிக்வஸ்ட் சென்ட் ஆகி க்ளவுட் சர்வர் ஆக்சஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் என்னென்ன சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது ரிலேட்டடான வீடியோஸை உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதுதாங்க இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ஸ்டீம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே க்ளவுடுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக நடக்குது, க்ளவுடுன்ற ஒரு டெக்னாலஜி மூலியமாக நடக்குது. ஸோ இந்த க்ளவுட் டெக்னாலஜின்றது ரொம்ப பூமிங் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜி. நான் ஆல்ரெடி சொன்ன 2024 டிசம்பர்லேருந்தே நல்லா பூம் ஆகுது. இப்போலாம் பீக்கில் இருக்குது. க்ளவுடை வந்து ஃப்ரெஷராக நீங்கள் போன ஆசைப்படிக்கணும் தாராளமாக படிக்கலாம். க்ளவுட் டெக்னாலஜின்றது ஒரு ஆப்பும் யூஸ் ஆகுது. முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இன்னொரு டவுட் இருக்கும், இந்த க்ளவுடுன்றது ஒரு பக்கம் ஸ்டோரேஜுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டோரேஜ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ரைட், ஓகே. இதெல்லாமே நம்ம ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ணுறோமே, ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறது என்ன, ஃபோனில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாதான்னு நீங்கள் கேட்பீங்க. முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெமரி பவர் அது அதிகமாக இழுக்கும். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ்ன்றது ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு 120 GB இருக்கும், இல்லை அதிகபட்சம் ஒரு 1 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐஃபோன் யூஸராகவே இருந்தாலும் கூட அந்த ஸ்டோரேஜ்ன்றது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் ஃபோனில். ஆனால் க்ளவுடுன்றது வந்து அன்லிமிட்டெட். ஸோ சர்வரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அதேமாரி உங்கள் ஃபோனில் நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறீங்களா, அதுவுமே ஒரு 15 GB வரைக்கும் தான் உங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த 15 GB தாண்டி போயிடுச்சுன்னா அதை வந்து பே பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிபி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபோனுன்றது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இதுக்கு தான் நம்ம க்ளவுடுன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம டிவைஸை வந்து நம்ம ஃபோன் டிவைஸால் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. நீங்கள் க்ளவுடை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு லேப்டாப்பில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் இன்ஃபர்மேஷன் லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டிவைசஸை யூஸ் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷனை எப்போ வேணாலும் எந்த பிளேஸில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் க்ளவுடுன்றது, க்ளவுடோட டெக்னாலஜின்றது முக்கியமான பெனிஃபிட்ஸ். உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் க்ளவுட் டெக்னாலஜி இருக்கிற முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் நிறைய இந்த கம்பெனிஸ் எல்லாமே க்ளவுடில் அவங்க இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தட் அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த க்ளவுட் டெக்னாலஜின்றதை கம்பெனிஸுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய யூசர்ஸுமே இந்த க்ளவுடுக்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஸோ தட் இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனிஸ் வந்து க்ளவுடை அவங்க விரும்புறதுக்கு காரணமும் இதுதான். கம்பெனிஸ் ஏன் க்ளவுடு பிடிச்சிருக்கு அப்படின்னா, க்ளவுடை ஏன் அவங்க நிறையா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த க்ளவுட் டெக்னாலஜி ஒரு பக்கம் யூஸ் பண்ணாலுமே கம்பெனிஸில் அந்த கம்பெனியில் அவனுங்க சர்வரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சர்வர் ஒன்று டேமேஜ் ஆனாலுமே மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு அது வந்து டக்குன்னு அவங்க யூடியூப் கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா. ஸோ அது தடுக்கிறதுக்கு தான் அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்குனே ஒரு சில ஆளெல்லாம் ஹையர் பண்ணி இந்த க்ளவுட் சர்வரை மானிட்டர் பண்ணி அந்த க்ளவுட் சர்வருக்கு எந்த டேமேஜும் வராமல் அவங்க பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இதுக்கு தான் அந்த இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஹையர் பண்ணி க்ளவுடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், சர்வராக இருக்கட்டும். இந்த சர்வர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்னமே நம்மளோட இன்ஃபர்மேஷனாக அந்த சர்வரில் தான் ஸ்டோர் ஆகுது. அந்த சர்வர் மூலியமாக தான் நம்மளை வந்து ஒரு ஆப்பை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த ஆப்பை வந்து பார்க்க முடியுது. யூடியூப்மே இருக்கட்டுமே, யூடியூப் கிளிக் பண்ண உடனே சர்வர் கனெக்ட் ஆகி தான் இங்கே வந்து உங்களுக்கு ஆப் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ அந்த சர்வர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த க்ளவுடில். ஸோ க்ளவுடுன்றது ஒரு சர்வர் மூலியமாக இயங்குது. ஸோ தட் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுடுன்றது திடீர்னு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி ஆகாமல் தடுக்கிறது தான் அந்த ரிலையபிலிட்டி அண்ட் ரெடியூடன்சின்றது 2 விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த க்ளவுட் டேமேஜ் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்குன்னு அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பல பேர் ஹையர் பண்ணி மானிட்டர் பண்ணி டேமேஜ் ஆகாமல் இருக்க பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் திங்க் பண்ண அவசியமே இல்லை. ஸோ அதேமாரி இந்த ஃபியூச்சர் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த வீடியோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஃபியூச்சர் அப்கமிங் இயர்ஸில் வந்து இந்த க்ளவுட் டெக்னாலஜி வந்து என்னென்ன விஷயத்தில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், அதேமாதிரி கனெக்டட் ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் சிஸ்டமாக இருக்கட்டும், அதேமாரி செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டிஸாக இருக்கட்டும், அதேமாதிரி அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பிளேஸஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கேமிங்க்கு கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆகிறதுக்கும், அதேமாரி விஆர் அதாவது ஏஆர் விஆர் வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸு, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்களா அதெல்லாமே, அது மட்டும் இல்லாமல் மோர் இம்மர்சிவ் வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது அப்கமிங் இயர்ஸில் நல்லா டெவலப் ஆக போகுது அப்படின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் டெவலப் ஆக போகுது. இந்த ஃபேக்ட்ரிஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம், ஸ்மார்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ்க்கு, அப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு,
சயின்டிஃபிக் ரிசர்ச் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே க்ளவுட் டெக்னாலஜின்றது அப்கமிங் இயர்ஸில் நிறைய விஷயத்தில் யூஸ் ஆக போகுது இந்தந்த ஃபீல்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாமே இந்த ஃபியூச்சர் ஆஃப் க்ளவுட் ஃபியூச்சரில் வந்து ஃபோன் மட்டுமே இல்லை, க்ளவுடுன்ற டெக்னாலஜி மூலியமாக தான் மொத்தமாக